ஹாய் ஹலோ குட் மார்னிங் மை டியர் ஆல் ஃபிட் ஃபேமிலி. இன்னைக்கு 30 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 10, அதாவது லாஸ்ட் டே பாடி வெயிட் ட்ரைனிங் பார்க்க போறோம். நாளையில இருந்து நம்ம தம்பிள் வச்சு பார்க்கலாம்னு இருக்கோம். ஒருவேளை உங்ககிட்ட தம்பிள் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இந்த பாடி வெயிட் ஒர்க் அவுட் 10 நாள் போட்டோம்ல அதே திரும்ப டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு பண்ணிருப்பீங்கன்னு கணக்கு வச்சிருந்தீங்கன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ப்ரோக்ரஸ் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த 20 டேஸ் முடிஞ்சா திரும்பியும் நீங்க 10 டேஸ் பாடி வெயிட்லேயே பண்ணலாம். டம்பிள் இல்லாதவங்க, டம்பிள் இருக்கிறவங்க ஸோ டம்பிள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ எல்லா ஒர்க் அவுட் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் தம்பிள் வாங்குவீங்க கம்மி விலைக்கு, ஒரு 5 kg 7.5 kg. ஸோ வாங்குங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா மோர் மார்க்கெட்ல கூட கிடைக்குது. ஓகே, சென்னையில லைக் பரவாயில்ல, தம்பிள் எதுல இருந்தா என்ன, இல்லைன்னா வாட்டர் பாட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் 1 kg. ஓகே, 1 kgல ஒரு 5 கிலோ வாட்டர் கேன்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் நான் அதை பத்தி போறது இல்லை. பட் ஐ வில் ட்ரை டு மேக் அ கிரியேட்டிவ் எக்யூப்மெண்ட், ஹோம் பேஸ்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ண முடியும். அரிசி மூட்டை எவ்வளோ கிலோ அதை தூக்கி வச்சுட்டு பண்ணலாம். ஸ்குவாட் நிறைய விஷயம் இருக்கு. பட் we don't talk that one. 30 days சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 10 இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓபி எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், தொடர் பயணம் தான் ஒரு வெற்றியை தரும். தயவு செய்து தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு ஃபுல் பாடி வெயிட் ஒர்க் அவுட். பாடி வெயிட் ஒர்க் அவுட்ல இன்னைக்கு தான் லாஸ்ட், நாளைக்கு டபுள் வச்சு போறதுனால இன்னைக்கு இது லாஸ்ட். ஓகே, 365 days ஒர்க் அவுட் சேலஞ்ச் 131. அது என்னோட கதை, அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் நீங்க இந்த 30 நாள் ட்ரை பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. வாங்கப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஒருவேளை புதுசாக இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லி வரது அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அட் சேம் டைம் லிங்கை டேப் பண்ணி வார்ம் அப் போட்ட லிங்க் பேசிக்காக இருக்குது, அதே வார்ம் அப் தான் ஃபுல் பாடிக்கு பண்ணிட்டு வாங்க. புதுசாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பட் டைம் இல்லை, கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஸோ டேப் பண்ணி அதை பண்ணிட்டு ஒரு வாட்டி டிஸ்கஷன் நோட் பண்ணிட்டு மைண்ட் செட் பண்ணுங்க. 3 ரவுண்ட் பண்ண முடியுமா, 4 ரவுண்ட் பண்ண முடியுமா, 5 ரவுண்ட் பண்ணி எத்தனை ரவுண்ட் எழுதி வச்சுட்டு ஸோ ஒர்க் அவுட் ஆல்ரெடி டெமோ பார்த்துக்கோங்க. ஓகே, தண்ணி வாட்டர் எல்லாமே ஒன்று. வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஷூட் பண்ணனால பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பட் ஆல்ரெடி ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஓகே, அதாவது 30ஓட ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு 31ஓட ஒர்க் அவுட்டுக்கு அப்படியே ஷூட் பண்ற புது ட்ரெஸ்ஸை போட்டு பட் நனைஞ்சு நாசம் ஆயிட்டேன். யூட்டிலைஸ் திஸ் சம்மர், சிம்பிளி அதான் சொல்ல முடியும். தண்ணி லைக் டவல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஹைட்ரேட்டா உடம்பு பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லணும்னு இருக்கிறதுனால அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற போதும் சேம் தான். கார்டியோ, அப்பர் பாடி, லோவர் பாடி, கோர், ஐசோ கோர். ஓகேவா, போயிடலாமா குடுன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்ப்ரால் எப்படின்னா லைக் கையை கீழே வைக்க போறீங்க, ஜம்ப் பேக், கெட் அப். ஓகே, இதான் ஸ்ப்ரால். ஓகேவா, இந்த மாதிரி தான் பண்ண போறேன். நான் ஒரு 10 பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிகினர் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளவுதான். பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கையை கீழே வச்சுட்டு போயிட்டு மேலே வாங்க, போதும். பெரிய வெயிட்டா இருக்கீங்கன்னா ஜம்ப் எல்லாம் வேணாம், அழகா பொறுமையா கையை வச்சு கீழே போயிட்டு மேலே வாங்க 10 வாட்டி. அதுவே உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் பார்க்கலாமா? ஓகே, ஸ்வெட் அதிகமாகிட்டே இருக்கு, டவல் எடுத்துட்டு வர மாதிரிட்டேன். நெக்ஸ்ட் புஷ் அப் டு லைங் ஷோல்டர் ஸ்குவீஸ். எப்படின்னா வாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் பிகினருக்கு சொல்றேன். ஓகே, புஷ் அப் பண்ணி அடிக்கீழே போயிடுறீங்க, ஹாமர் செட் பண்ணி லைங் ஷோல்டர் ஸ்குவீஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிகினரா இருந்தீங்கன்னா ஸோ நீ வச்சுக்கோங்க, நீ புஷ்அப்பே பண்ணுங்க. push up, go forward, tight pull, back, knee supportல மேல வாங்க, down, extend, tight pull, knee supportல. beginners. ஓகே, நெக்ஸ்ட் ஜம்ப் ஸ்குவாட். ஓகே, எப்படின்னா 10 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரால் 10. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து லைக் புஷ் அப் டு லைங் ஷோல்டர் ஸ்குவீஸ் 10. டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க, சாரி நான் சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் நீங்க என்ன அவ்வளோ இதுவா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 பல்ஸ், அதாவது கீழே போயிட்டு 1 2 ஜம்ப், 1 2 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். ஓகே, இதை முடிச்சிட்டிங்களா? த நெக்ஸ்ட் திங் சிம்பிள். பிகினரால முடியலன்னா 1 போதும், நார்மல் ஸ்குவாட் போதும். ஜம்ப் ஆனால் நீ ஆங்கிள் ஆட் ஆகுதுன்னா 1 2 அப்,
1 2 அப். எக்ஸ்ப்ளோசிவா மேல வாங்க, அவ்வளவுதான். 1 2 அப். ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட் டெட் பக். ஓகே, எக்யூப்மெண்ட் நம்ம டெட் பக். இந்த எக்ஸசைஸ் வந்து என்னது மை ஃபேவரட் டம்பிள் வெயிட் வச்சு பண்றது ரொம்ப ஃபேவரட்டான எக்ஸசைஸ். லோயர் ஆப்புக்கு தரமான சமம். ஃபுல் ஆப்புக்குமே கை வந்து ஷோல்டர் லைன்ல வச்சு போறீங்க, நீ லைன்ல இருக்கணும், கால் கீழே போகணும், கை பிகைன் ஹெட். 1 ஒரே லைனுக்கு திரும்ப வரணும், அதுதான் மேட்ரு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பிகினர் கை கால் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கீழே வச்சுட்டு கூட என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இப்படி கூட ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிகினரா இருந்தா ஒருவேளை இப்படி தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னா. நெக்ஸ்ட் ஐசோகோர் வந்து சைட் பிளாங்க் 25 செகண்ட்ஸ் ஈச் சைட். போலாமா? ஃபர்ஸ்ட் அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. as 5 4 3 2 1. change. Switch. Up. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. done and dusted. Okay, டோட்டலாக 5 எக்ஸசைஸ், பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான். யூனோட ஸ்பேஸ் மேட்ச் சூழலாக இருந்தாலும் கூட பண்ண முடியும். ஜிம்முக்கு போக காசு இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பண்ணுங்க. இது நாட் ஒன்லி த வெயிட் லாஸ். ஓகே, பாடியை மூவ் பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். டயட்டையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. டயட் மீன்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிடாதீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் இன் பிட்வீன். நான் வீடியோ நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிட்டு போயிட்டே இருக்கேன். பட் எனக்கு பெருசாக ரெஸ்ட் தேவைப்படல. நான் யூஸ் டு டூ, நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் அதை பண்ணி. அதனால இது எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தெரியல. பட் பிகினராக இருக்கவங்களுக்கு டஃபாக இருக்கும். போக நீங்களும் இந்த மாதிரி யூஸ் டு டூ ஆயிடுவீங்க. ஸோ அதனால ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் 1 minute கூட எடுங்க. உங்களால முடியலனா பிகினராக இருக்கும்போது அதை அப்படியே குறைச்சிட்டு 20 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் மஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு 3 to 5 rounds வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணாலே குட். 5க்கு மேலே போனால் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு நல்லா ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறத ஒரு வாட்டி டெமோ பார்த்துக்கோங்க. பக்காவா ரொம்ப தெளிவாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தெளிவு கிடைக்கணுன்றதுக்காக பேசி முடிச்சுட்டேன். அதை பார்த்துட்டு அழகா பண்ணுங்க. நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க செல்ஃபா தனியா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த டே 10 முடிச்சிட்டேன், இத்தனை ரவுண்ட் முடிச்சிருக்கேன், அடுத்த வாட்டி பண்ணும்போது எத்தனை ரவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங்கோட லிங்க்கும் பேசிக்கா கொடுத்துருக்கேன். அதே ஸ்ட்ரெச்சிங் தான் எல்லா டைமும். தயவுசெய்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேட்டா பாடி. இந்த சம்மரை பாருங்க இவ்வளோ வேர்வை, ஜஸ்ட் டெமோ காட்டுறதுக்கே நாசமாயிட்டேன். ஸோ அதனால ஹைட்ரேட்டா உடம்பு பார்த்துக்கோங்க. நல்லா கிர்னி பழம், இளநீ இந்த மாதிரி ஒரு சில ஜூஸஸ்லாம் குடிங்க. எலக்ட்ரோலைட்டா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா கூலிங்க, நல்லா சென்டிகின்லாம் அடிச்சு கமன் ஃப்ரெஷ்ஷாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே, இவ்வளோ நேரம் கரெக்டாக முடிச்சிட்டீங்க. ஓகே, ஐ வில் அப்படின்னு போடுங்க. ஐ வில் கமாண்ட், இன்னைக்கோட கமாண்டோட கீப்மேன் ஐ வில், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட். அது தமிழில் அப்படி தான் நினைக்கிறேன். ஐ வில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு யூ கைஸ். ஆல் ரிப்ளை பண்ண முடியல, டைம் இல்லை. பட் இருந்தாலும் நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் மட்டும் போடுறேன். லவ் யூ. தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஃபிட்டா இருங்க. அன்ஹெல்த்தி அன்ஃபிட்டா இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல இன்னும் அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். பட் என்ன ஃபாலோ பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எனக்கு ஒன்று கோடி கணக்கு பண்ண வர போகிறதுல உங்களுடைய பெனிஃபிட்காக, உங்களோட நலன் கருதி. ஓகே, எந்த பிடிக்கலாலும் யாருன்னா ஒருத்தரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண மட்டும் மறக்காதீங்க. ஃபிட்டா இருங்க, அது போதும். ஆரோக்கியமான ஒரு வாழ்வு அவசியம், அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஓகேவா? போதும், பேச முடிச்சுக்கிறேன். ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல். லவ் யூ.